சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 85வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 85வது பாடல். தேகாதி எல்லாம் சடம் பிணம் பொய் என்று இருக்க, மோகாதி எல்லாம் முடிந்து இருக்க, ஏகமாய் எப்போதும் இன்ப வெள்ளத்தே இருக்க, வாழ்வை என்னுள் அப்போதே சொக்கநாதா. பெருமான் நம்மக்கிட்ட எப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை எடுத்து சொல்லும் மிக அழகான ஒரு பாடல். நம்ம எல்லாருமே சாதாரணமாக சொல்கிறது என்னென்னா, யான் எனது என்ற அகப்பற்று புறப்பற்று இரண்டையும் நீக்கினால்தான் பெருமான்கிட்ட நாம் போக முடியும்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ரொம்ப அழகாக எளிமையாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு குருமுதல்வர் இந்த பாடலில். தேகாதி என்ற ஒரு சொல் வைக்கிறாரு. அதாவது தேகம் முதலாக வரக்கூடியது அப்படின்னு பொருள். அப்படின்னா தனு கரண புவன போகம். ஏன்னா உடம்பை முன்னால் வச்சு வர்றது எதுன்னு பார்த்திங்கன்னா தனு கரண புவன போகம். இந்த தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படுகின்ற உடல் மற்றும் அதனோடு இருக்கக்கூடிய கருவிகள், அப்புறம் நாம் வசிக்கக்கூடிய உலகம், இதனால் கிடைக்கக்கூடிய இன்ப துன்பம், இது எல்லாமே சடம். சடம் அப்படின்னா தானாக இயங்கக்கூடியது இல்லை, அதே மாதிரி அறிவும் இல்லாதது. அதே மாதிரி தனு கரண புவன போகம் என்பது பிணம், பிணத்திற்கு சமமானது. பிணம் ஏதாவது தானாக செய்யுமானா அதுக்கு பேர் கூட கிடையாமல் பிணம்னு தான் பேர் வந்திருக்குது. அதனால் தனு கரண புவன போகம் என்பது பிணத்திற்கு சமமானது. தனு கரண புவன போகம் என்பது பொய். பொய் என்று சொன்னால் சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் நிலையில்லாதது அப்படின்னு பொருள். இல்லாததுன்னு கிடையாது, நிலையில்லாதது என்று பொருள். அப்போ நிலையில்லாததும் சடமாகவும் பிணமாகவும் இருக்கக்கூடிய இந்த தனு கரண புவன போகத்தில் இருந்து நாம் விலக வேண்டும். அதற்கப்புறம் குற்றங்கள் என்று சொல்லப்படுகின்ற மோகத்தை முதலில் வைத்து கொண்டு வரக்கூடியது. அதாவது காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்கள், இது எல்லாம் நம்மை விட்டு போகணும். எதை எடுத்தாலும் பொறாமப்படுறோம், எதை எடுத்தாலும் கோவப்படுறோம், எதை எடுத்தாலும் வருத்தப்படுறோம், இதெல்லாம் நம்மளை விட்டு போக வேண்டும். அப்படி போனால்தான் பெருமானோடைய திருவடி இன்பத்தில் நாம் திளைத்திருக்க முடியும். பெருமான் அவரை நம்ம மனசுக்குள்ளால் குடி வச்சுக்குவார். நாமளே இன்றைக்கி யோசித்து பார்ப்போமே, ஒரு வீட்டுக்கு நாம் குடி போகணும் அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குப்பையாக இருக்கிற வீடை நாம் வாடகைக்கு எடுப்போமா, இல்லை விலைக்கு தான் வாங்குவோமா? இல்லையா? பக்கத்தில் முழுக்க குப்பை மேடாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நாம் வசிக்க முடியாது, வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். நம்மளே இப்படி இருக்கிறோம் அப்படின்னா, எல்லா அண்டங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவர் இருக்கக்கூடிய இடம் எவ்வளவு சுத்தமாக இருக்கணும். அந்த இடத்துல போயிட்டு நாம் இந்த மாதிரி குற்றங்களையும் வைத்துக்கொண்டு நிலையில்லாததையெல்லாம் நம்ம நிலையானதுன்னு நினச்சிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருந்தோன்னா, அப்படி ஒரு இடத்துல பெருமான் தங்குவாரான்னா தங்க மாட்டார். அப்படிங்கிறது தான் இந்த 85வது பாடல் சொல்லக்கூடிய உண்மை. அப்போ நாம் என்ன செய்யணும்? மனசை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், நம் எண்ணங்களை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், நமது பேச்சை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போ மனம் மொழி மெய் இது எல்லாத்தையும் சுத்தமாக வைத்து கொண்டால் அப்போதுதான் பெருமான் நம்மோடு தங்குவார். அப்படிங்கிறது தான் 85வது பாடல் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.